அனைவருக்கும் வணக்கம். ஜேஎஸ் அறிவுச் சுரங்கம் உங்களை அன்போடு வரவேற்கிறேன். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 மற்றும் டிஆர்பி போட்டித் தேர்வை எதிர்கொள்ளும் நண்பர்கள் அனைவருக்கும் மாணவர்களுக்கும் இப்பொழுது ஒரு இனிப்பான வினாவிடைகளோடு வந்துள்ளேன். வினாக்கள் நடப்பு நிகழ்வு மற்றும் இலக்கணம் சம்பந்தப்பட்ட அனைத்தும் நமது ஜேஎஸ் அறிவுச்சுரங்கம் வழங்கி கொண்டே இருக்கிறது. இப்பொழுது வாங்க வினாக்குள் போவோம். வினா எண் 1. இந்திய அரசியல் அமைப்பு நடைமுறைக்கு வரும்பொழுது எத்தனை அட்டவணைகள் இருந்தன? கேள்வி மீண்டும். இந்திய அரசியல் அமைப்பு நடைமுறைக்கு வரும்பொழுது எத்தனை அட்டவணைகள் இருந்தன? இந்த கேள்விக்கு விடை கண்டுபிடிச்சிட்டிங்களா? கொஸ்டின் சொன்ன உடனே. அப்படி கண்டுபிடித்து இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. விடை 8. இதற்கு விளக்கம் கொஞ்சம் பார்த்துடுவோமா? வாங்க. ஆரம்பத்தில் 1950 ஜனவரி 26 அன்று இந்திய அரசியல் அமைப்பு நடைமுறைக்கு வந்தபோது 8 அட்டவணைகள், 22 பகுதிகள் மற்றும் 395 சரத்துக்கள் இருந்தன. தற்போதைய நிலை பல்வேறு திருத்தங்களுக்கு பிறகு தற்போது 12 அட்டவணைகள், 25 பகுதிகள் மற்றும் 448க்கு மேற்பட்ட சரத்துக்கள் உள்ளன. கேள்வி: நடைமுறைக்கு வரும்பொழுது என்று கேட்கப்பட்டால் விடை 8 ஆகும். சரிங்களா? வினா எண் 2. பொருந்தாத ஒன்றை தேர்வு செய்தல். பண்புத்தொகை. பொருந்தாத ஒன்றை தேர்வு செய்தல். பண்புத்தொகை. ஆப்ஷன் ஏ மென்கண், ஆப்ஷன் பி செய்வினை, ஆப்ஷன் சி நன்கலம், ஆப்ஷன் டி அறிவென்று. இதற்கு விடை செய்வினை. இதற்கு ஒரு சின்ன விளக்கம். கொடுக்கப்பட்டுள்ள சொற்களை பிரித்து பார்த்தால் எது பண்புத்தொகை இல்லை என்பதனை தெளிவாக கண்டறியலாம். மென்கண், மென்மை பிளஸ் கண். பண்புத்தொகை மை விகுதி மற்றும் ஆன என்னும் பண்பு உறுப்பு மறைந்து வந்துள்ளது. ஆப்ஷன் பி நன்கலம் சொல்லியிருந்தோம். நன்மை பிளஸ் களம். பண்புத்தொகை மை விகுதி மறைந்து வந்துள்ளது. அடுத்த ஆப்ஷனில் செய்வினை. இது வினைத்தொகை ஆகும். செய்வினை செய்கின்ற வினை, செய்யும் வினை என முக்காலத்திற்கும் பொருத்தி வருவதால் இது வினைத்தொகை ஆகும், பண்புத்தொகை அல்ல. எனவே பண்புத்தொகையில் பொருந்தாத மாறுபட்ட சொல் செய்வினையாகும். வினா எண் 3. கீழ்காணும் சொற்களில் தொழில் பெயர் அல்லாததை அறிக. கீழ்காணும் சொற்களில் தொழில் பெயர் அல்லாததை அறிக. ஆப்ஷன் ஏ அழுகை, ஆப்ஷன் பி தொல்லை, ஆப்ஷன் சி போக்கு, ஆப்ஷன் டி தொழுகை. இதற்கு விடை தொல்லை. விளக்கம் கொஞ்சம் பார்த்திடுவோமா? ஒரு வினையோ அல்லது செய்வினையோ குறிக்கும் பெயர் தொழில் பெயர் எனப்படும். பொதுவாக தல், அல், அம், ஐ, கை, வை, கு, பு, உ போன்ற விகுதிகளையே பெற்று வரும். அழுகை, அழு பிளஸ் கை தொழில் பெயர் கை விகுதி பெற்று வந்துள்ளது. போக்கு, போ பிளஸ் கு தொழில் பெயர் கு விகுதி பெற்று முதல் நிலை திரிந்து
வந்துள்ளது. அடுத்து தொழுகை, தொழு பிளஸ் கை, தொழில் பெயர், கை விகுதி பெற்று வந்துள்ளது. தொல்லை, இது ஒரு துன்பம் அல்லது சிகரத்தை குறிக்கும் பண்பு பெயர், குணப்பெயர் ஆகும். இது ஒரு செயலை உணர்த்தும் தொழில் பெயர் அல்ல. வினா எண் 4. கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டாம் என்று குறிப்பிடும் இலக்கியம். கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டாம் என்று குறிப்பிடும் இலக்கியம். விடை பழமொழி 400. விளக்கம்: 17 கீழ்க்கணக்கு நூல்களுள் ஒன்றான பழமொழி 400 நூலில்தான் இந்த வரிகள் இடம்பெற்றுள்ளன. இதன் ஆசிரியர் மூன்றுரை அரையனார். பாடலின் பொருள்: நன்கு கற்றறிந்த ஒருவன் எந்த ஊருக்கு சென்றாலும் அங்கிருப்பவர்கள் அவனை தம் உறவினர் போல் ஏற்றுக்கொண்டு உணவளிப்பார்கள். எனவே அவன் தன் வழிநடை பயணத்திற்காக கட்டுச்சோறு பொதிச்சோறு கொண்டு செல்ல வேண்டிய அவசியமில்லை. வினா எண் 5. இலக்கண குறிப்பு. சொல்லை தேர்க பண்பு பெயர். சொல்லை தேர்க பண்பு பெயர். ஆப்ஷன் ஏ திப்பம், ஆப்ஷன் பி ஆட்டம், ஆப்ஷன் சி கோடல், ஆப்ஷன் டி பெறுதல். விடை திப்பம். விரிவான விளக்கம் கொஞ்சம் பார்த்துடுவோமா? ஒரு பொருளின் குணம் அல்லது பண்பை குறிக்கும் பெயர் பண்பு பெயர், குணப்பெயர் எனப்படும். இது நிறம், வடிவம், அளவு, சுவை, குணம் ஆகியவற்றின் அடிப்படையில் அமையும். விருப்பங்களில் உள்ள சொற்களை ஒவ்வொன்றாக ஆராய்வோம். திப்பம் திண்மை பிளஸ் அம். திட்டம் என்றால் உறுதி அல்லது வலிமை என்று பொருள். இது ஒரு குணத்தை குறிப்பதால் பண்பு பெயர் ஆகும். எடுத்துக்காட்டு: வினை திப்பம் என்பது ஒருவன் மனத்திப்பம் குரல். ஆட்டம், ஆடு பிளஸ் அம், இது ஆடுதல் என்று செயலை குறிப்பதால் தொழில் பெயர் ஆகும். கோடல், கோல் பிளஸ் தல் பிளஸ் கேடல், இது கொள்ளுதல் அல்லது ஏற்றுக்கொள்ளுதல் என்று செயலை குறிக்கும் தொழில் பெயர் ஆகும். பெறுதல், பெரு பிளஸ் தல், இது தல் விகுதி பெற்று வந்த நேரடி தொழில் பெயர் ஆகும். எனவே கொடுக்கப்பட்டுள்ள சொற்களில் தொழில் பெயராக இல்லாமல் பண்பை குறித்து வரும் ஒரே சொல் திப்பம் மட்டுமே. இன்று இலக்கணம் பற்றி கேள்வியும் 5 கேள்வியும் விடையும் விளக்கமும் பார்த்தோம் அல்லவா? இதே மாதிரி JS அறிவுச்சுரங்கம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களை வந்து சேரும். சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இலக்கணம் இன்று ஒரு 5 கேள்வியும் விடையும் பார்த்தோம். என்றும் இணைந்தே இருங்கள். மீண்டும் மற்றொரு வினாவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.